இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது பாருங்கள், முள் கத்திரிக்காய் இது நல்லா பைத்து வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி பழகு சொல்ல தான் நம்ம எடுத்து விதை எடுக்கணும். அப்போ தான் விதை நல்லா முத்தி தரமானதாக இருக்கும். இது வந்து பச்சை வெறி கத்திரிக்காய். இதுவும் நான் வந்து இது காய் வந்து நம்ம விதைக்கு ஒன்றுன்னா கிடையாது. இந்த செடியில் மறைஞ்சிருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது வந்து அது தங்கி முத்தி போய் பைத்துரும். அதை கொண்டாந்து நம்ம பண்ணிக்கலாம். இது முள் கத்திரிக்காய், இது பச்சை கத்திரிக்காய் வெறி கத்திரிக்காய், இது வந்து ஊதா கலர் கத்திரிக்காய். இது மூணும் வந்து நம்ம செடியிலே தங்கிடுச்சு. நம்ம கண்ணுக்கு தெரியல காய் அறக்க சொல்ல, அதனால முத்தி போய் பைத்திடுச்சு. பைத்த பிறகு தான் மஞ்சள் நிறமாக தெரியுது. அந்த அளவுக்கு வந்து காய் மறைஞ்சிருந்து அது செடியில் மறைஞ்சி நிற்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது இருந்துக்குது. இதுமாரி நம்ம விதைக்குன்னு காய் ஒதுக்கி விடவே வேண்டாம். அதுவே தானாக செடிங்களை மறைஞ்சிருந்து அதுவே பைத்திரும். நம்ம எடுத்து விதை எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாரு 3 விதமான விதை ஆயிடுச்சு. முள் கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் வெறி கத்திரிக்காய், இது வந்து ஊதா கலர் கத்திரிக்காய். அதான் ரோஸ் கலரும் வெள்ளை கலரும் கலந்துருக்குமா அந்த கத்திரிக்காய். இது 3த்தையும் இப்போ விதை எடுத்து வைக்க போகிறோம் நம்ம. பாருங்கள், இதுமாரி வந்து முனையில் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். எப்படி முத்தி விதை இருக்குது பாருங்கள். இது இந்த முள் கத்திரிக்காய் என்ன எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள். இந்த ஒரு காய் விதையை நம்ம ஒரு தோட்டமே நடலாம், அவ்வளோ விதை இருக்குது. இப்போ நம்ம அழைச்சிக்கலாம். இப்படி தண்ணியில் போட்டு நம்ம அழைச்சிட்டோம்னாக்காவே விதை நின்றுடும் அடியில். அவ்வளோதாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ சதை இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு காய் நல்லா லட்டு மாரி. ரெண்டு காய் போட்டாலுமே நல்லா ஒரு சாம்பார் வச்சிடலாம். நம்ம வந்து மண் தரமாக மண் நல்லா தரமானதாக கலந்து செடி வச்சோம்னாலுமே காய் நல்லா பெருசு பெருசாக கொடுக்கும். அப்புறம் அதுக்கு செடி வளர்ந்து காய் முதல்ல பறத்த உடனே நம்ம ஒரு பிடி மண்புழு உரம் கொடுத்து, மண்புழு உரம்னு வாங்கி கொடுக்க வேணாம், நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டே மக்க வச்சு அதையே கொடுத்துட்டு வந்தாலுமே போதும், நல்லா காய் பெருசு பெருசாக கொடுக்கும். எல்லாம் சதை இவ்வளோ விதை அழைச்சி எடுத்தாச்சு. நம்ம கழுவி எடுத்துட்டோம்னாக்கா பாருங்க, அந்த பிஞ்சு விதெல்லாம் மிதங்குது பாருங்கள் மேலே. அதை வந்து நம்ம தண்ணி இருத்திடலாம், அதில் வந்துடும். வந்து வெடிக்கட்டி நம்ம விதை ஏற்றிடலாம். பாருங்கள் அடியில் எப்படி விதை தங்கியிருக்கு பாருங்கள். நல்லா கழுவி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ விதை. இதை நம்ம இப்போ வெயிலில் கொட்டிடலாம். இப்போ 2வது விதையை நம்ம கழுவ போகிறோம். பாருங்கள் நீட்டு கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா, பச்சை கத்திரிக்காய் வெறி கத்திரிக்காய், இத்தை கழுவி எடுத்துடலாம். அதெல்லாம் வந்துடுச்சு. எவ்வளோ சதை இருக்குது பாருங்கள். விதையும் போய் அடியில் தங்கிடுச்சு பாருங்கள். நல்லா முத்தனை வரனா இப்படி அடியில் போய் தங்கிடும். பிஞ்சு விதையாக இருந்தாக்கா மேலே மிதங்கும். இது 2வது விதை. இதே காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஊதா கலர் கத்திரிக்காய் அதை கழிக்கலாம். இப்போ
அந்த ஊதா கலர் கத்திரிக்காய் கழுவி எடுத்தாச்சு பாருங்க. விதை வந்து அடியில் நின்றுச்சு எல்லாமே. இந்தமாரி தான் விதை எடுக்கணும். ஏன்னா சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால தான் நான் தெளிவாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்தமாரி இது 3வது விதை இந்தமாரி கொட்டி இப்போ காய போட்டுக்கலாம். கொஞ்சம் சாம்பல் கொஞ்சம் கலந்துக்கணும். இப்போ கலக்க வேணாம், காஞ்ச பிற்காடு நம்ம கலந்து டப்பாவில் அள்ளும்போது கலந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னாக்கா எப்போனாலும் நம்மளுக்கு தேவையான போது விட்டுக்கலாம். தடை எப்போ இந்த காயெல்லாம் காய்ச்சி செடி காய் இல்லாமல் அடங்கும் போது தான் வேறு விதை விட்டு இந்த விதைங்களை விட்டு நட முடியும். இல்லைன்னா அடுத்த வருஷம் தான் அடிக்கி. எப்படி இருக்குது பாருங்கள், முத்து முத்தாக விதை. பாண்டில் காய் போட்டுக்கிட்டு வெள்ளேரி வர வெள்ளரி பழம், கேர்னி பழம், அது கேர்னி பழம், இது வந்து பிஞ்சு வெள்ளரி, பாவக்காய், காராமணி, இந்தமாரி விதை எடுத்து வச்சுங்க நீங்களும். இப்போ வந்து இது வந்து அணில் சாப்பிட்டு போயிடும். நம்ம மூடிக்கணும். இது போல் கொசு வலை போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா நல்லா காஞ்சிடும். நல்லா வெயில் அடிக்குது. கொசு வலை போட்டு மூடிடுங்க, இல்லைன்னா அணில் சாப்பிட்டு போயிடும். அவ்வளோதாங்க. இது காஞ்ச உடனே நம்ம டப்பாவில் எடுத்து என்னென்ன விதைன்ட்டு அதில் எழுதி வச்சிடணும். இல்லைன்னா இந்த விதை அந்த விதைன்னு தெரியாது போயிடும். பாருங்க, இது வந்து அந்த முள்ளு கத்திரிக்காய், இது வெறி கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காயில் வெறி கத்திரிக்காய், ஊதா கலர் கத்திரிக்காய். இதுமாரி நம்ம டப்பாவில் போட்டு நல்லா காய வைக்கணும். காய வச்சு சாம்பல் கலந்து நம்ம வந்து டப்பாவில் அள்ள சொல்ல எழுதி வச்சுடுங்க. எழுதி வச்சா தான் நம்மளுக்கு எந்தெந்த விதைன்னு தெரியும். இதுமாரி விதை எடுத்து நீங்களாம் பயன்படுத்துங்க. பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நான் தெளிவாக போட்டிருக்கேன். வணக்கம். வேறுங்க, இப்போ நம்ம கொத்தரங்காய் விதைக்கு விட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து நாட்டு கொத்தரங்காய். பாருங்க, இது வந்து நாட்டு கொத்தரங்காய். இது வந்து ஹைப்ரேட்டிங் காய். இப்போ வந்து இதுமாரி உரிச்சிக்கணும். பாருங்க, உரிச்சிட்டோம் பாருங்கள். இதுமாரி உரித்து நம்ம காய போடணும். பாருங்கள், விதை எப்படி இருக்குது பாருங்கள். இதை எடுத்து நம்ம காய போட்டு எடுத்து வச்சிட்டோம்னாக்கா எப்போனாலும் நம்ம நடலாம் தேவையான போது. இதுமாரி உரிச்சிடணும். நான் மொத்தமாக உரிச்சிட்டு லாஸ்ட் விடுவேன். பாருங்கள், உரிச்சி எடுத்துட்டோம். இதை உரிச்சி எடுத்த தோல் பாருங்கள் எப்படி அது விதை இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோதான் இருக்கும். உரிச்சி எடுத்துக்கணும். இது வந்து ஹைப்ரேட்டிங் காய். இது ஹைப்ரேட்டிங் விதை. இதை உரித்து நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு தேவையான போது எடுத்து நட்டுக்கலாம். இது நாட்டு கொத்தரங்காய். நான் சின்னதாக இருக்குது, குத்து குத்தாக இருக்கோன்னா தவளோட நீட்டாக மாமான்ட்டாக இருக்கும் நாட்டு கொத்தரங்காய். அதேமாதிரி விதையும் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஹைப்ரேட்டிங் விதை பெருசு பெருசாக இருக்குது, நாட்டு விதை சின்னதாக இருக்குது. இது வந்து வெண்டைக்காய் விதை. வெண்டைக்காய் ஒன்று மொத்த எடுத்து இதுமாரி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். வேணும் போது எடுத்து நட்டுடுவேன். பாருங்கள், 3 விதை. நாட்டு கொத்தரங்காய், ஹைப்ரேட்டிக் கொத்தரங்காய், வெண்டைக்காய். இந்தமாரி நம்ம விதை எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான போது நம்ம நட்டுக்கலாம். நம்ம வெளியில் வாங்க வேண்டியதில்லை. எல்லா விதையுமே எடுத்து வச்சுக்கலாம். கத்திரி விதை, வெண்டை விதை, கொத்தரங்காய் விதை, பீர்க்கங்காய் விதை, எல்லா விதையும் நம்ம என்னென்ன செடி நடுறோமோ எல்லாத்துலேயும் நம்ம விதை பிடிச்சி வச்சுன்னா நம்ம வெளியில் விதை வாங்க வேண்டியது கிடையாது. பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன். வணக்கம்.